ஃபினான்ஸ் வித் வீரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகமே அவளோட எதிர்பார்த்த என்எஸ்டிஎல் ஐபிஓ வந்திருக்கு. வந்தது மட்டும் இல்லாமல் வந்த 3 மணி நேரத்திலேயே ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்தியும் நான் பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. ஆஹா, அப்போ இந்த ஐபிஓ நமக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி. நான் அப்ளை பண்ணவே இல்லை. அப்ளை பண்ணுறதுக்கு காசு இல்லை, அதனால் அப்ளை பண்ணல. நீங்கள் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ என்எஸ்டிஎல் ஐபிஓ ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ்லேயே சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதனால நம்ம அப்ளை பண்ணால் கிடைக்குமா கிடைக்காதா, இதுக்கு மேலே அப்ளை பண்ணால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ வர்றதுனால எஸ்பிஐ பேங்க், ஐடிபிஐ பேங்க்லாம் பல கோடி ரூபா லாபம் சம்பாரிச்சிருக்காங்க. ஐடிபிஐ பேங்க்கும் எஸ்பிஐ பேங்க்கும் எப்படி இந்த அளவுக்கு லாபம் பார்த்தாங்க, இதுக்குள்ளே இருக்கிற சூட்சமம் என்ன, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்எஸ்டிஎல் ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் டெபாசிட்டரி சர்வீஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் இருந்தது ஒரே ஒரு கம்பெனி, அது சிடிஎஸ்எல். மொனாப்ளியாக இருந்துச்சு. இப்போ இந்த கம்பெனி வர்றதுனால டுவாப்ளியாக மாறுது. அதனால் எப்படி காம்படிஷன் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ சிடிஎஸ்எல் கம்பெனியுடைய ஸ்டாக்கை வச்சுருக்கவங்க இதுக்கப்புறம் வருத்தப்படணுமா அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்எஸ்டிஎல் ஐபிஓ ஜூலை 30 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 1 முடியுது. இதனுடைய இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 4011.60 கோடி. இந்த 4011 கோடி அப்படிங்கிறது ரீசெண்ட் டைமில் ஒரு பெரிய ஐபிஓன்னு சொல்லலாம். ஏன்னா ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் வரும்பொழுது 12,500 கோடி வந்தாங்க. அதுவும் சக்ஸஸ் ஆச்சு, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்டாக்கு. அடுத்த கட்டமாக இப்போ 4011 கோடி ரூபாய்க்கு என்எஸ்டிஎலுடைய ஐபிஓ வந்திருக்கு. இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓடைய ப்ரைஸ் பேண்ட் 760 ரூபாயிலிருந்து 800 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்எஸ்டிஎலுடைய ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி கம்ப்ளீட்டாக ஆஃபர் ஃபார் சேல் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஃப்ரெஷ் இஷ்யூஸ் கிடையாது. ஏன் ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது அப்படிங்கிற டீட்டெயிலும் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். 2025 கணக்குப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ 1535.19 கோடி அண்ட் ப்ராஃபிட் 343.12 கோடி, அசட் 2984.84 கோடியாக உயர்ந்திருக்கு. அண்ட் இந்த கம்பெனியுடைய சர்ப்ளஸ் 2025 மார்ச் கணக்குப்படி 232.31 கோடியாக இருக்குது. அடுத்தது ROE 17க்கு மேலே இருக்குது, ROCE 22க்கு மேலே இருக்குது, அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் 22க்கு மேலே இருக்குது, எபிட்டா மார்ஜினும் 23க்கு மேலே இருக்குது. ப்ரைஸ் டு புக் கிட்டத்தட்ட 8 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஏர்னிங் பெர் ஷேர் 17க்கு மேலே இருக்குது, PE ரேஷியோ 46க்கு மேலே இருக்குது. ஸோ ஐபிஓ டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ரிட்டைல் இன்வெஸ்டார் வந்து அதிகபட்சம் 13 லாட் வாங்கலாம், குறைஞ்சபட்சம் 1 லாட் வாங்கலாம். ஒரு லாட்டில் 18 ஷேர் இருக்கும். 14,400 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். மேக்ஸிமம் 1,87,200 இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஜூலை 30 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 1 க்ளோஸ் ஆகுது. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 4 கொடுத்துருக்காங்க. ரீஃபண்ட் 5 அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் டிமார்ட்டில் கிரெடிட் ஆகிறது ஆகஸ்ட் 5 ஆகிடும். டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட்டு ஆகஸ்ட் 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஐபிஓவில் நாம் இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு அலாட்மெண்ட் கிடச்சிதுன்னா எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஐபிஓ வர்றதுனால எஸ்பிஐ பேங்க், ஐடிபிஐ பேங்க்லாம் பல கோடி ரூபா லாபம் சம்பாரிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆஃபர் ஃபார் சேல். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா எஸ்பிஐ, ஐடிபிஐ எல்லாமே அவங்களுடைய மேஜர் ஸ்டேக்கை இந்த என்எஸ்டிஎல் கம்பெனிலேருந்து விற்றுட்டு வெளியே போகிறாங்க. இவ்வளோ சூப்பரான ஐபிஓ இருக்குது, ஏன் இந்த கம்பெனிலாம் விற்றுட்டு வெளில போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு இக்கு இருக்குது. அது என்ன இக்குன்னா, செபியுடைய நாம் என்ன சொல்லுது, ஒரு தனிப்பட்ட நிறுவனம், ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார் வந்து இந்த டெபாசிட்டரி சர்வீஸ் ரன் பண்ணக்கூடிய கம்பெனியில் என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல் மாதிரியான நிறுவனங்களில் 15% மேலே ஓன் பண்ணக்கூடாது. ஒரு சிங்கிள் ஓனர் 15% மேலே ஓன் பண்ணக்கூடாது, ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு செபியுடைய நாம் சொல்லுது. அந்த விதிமுறைகளை பின்பற்றி தான் இப்போது எஸ்பிஐ, அதுக்கப்புறம் ஐடிபிஐ பேங்க் எல்லாமே அவங்களுடைய மேஜர் போர்ஷனை விற்றுட்டு வெளியே போகிறாங்க. அதனால் பல கோடி ரூபா, அதாவது மல்டி பேக்கருங்க அந்த அளவுக்கு லாபம் பார்த்துருக்குறாங்க. எப்படி அப்படின்னா இப்போ ஐடிபிஐ பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அந்த பேங்க் வந்து 26% மேலே இந்த என்எஸ்டிஎல்ல ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 26% மேலே அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்கல்ல, ஆனால் எப்போ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா என்எஸ்டிஎல்ல ரொம்ப 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 முன்னாடி, அதாவது 2 ரூபா 3 ரூபா அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தாங்க எந்த அளவுக்கு லாபம் அப்படின்னு. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க் வந்து 4.44 கோடி ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கை இன்றைக்கி 1776 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டு வெளில போகிறாங்க. அடுத்தது எஸ்பிஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்பிஐ பேங்க் வந்து 2 ரூபா ரேஞ்சில் இந்த கம்பெனியுடைய ஷேரை வாங்கியிருக்கிறாங்க.
40 லட்சம் ஈக்விட்டி ஷேரை இப்போ வித்துட்டு வெளில போகிறாங்க. அதுதான் நமக்கு ஆஃபர் ஃபார் செல்ல வருது. ஸோ அதன் மூலமாக இந்த கம்பெனிக்கு கிடைக்கிறது 320 கோடி ரூபாய் லாபம். 339 மடங்கு எஸ்பியுடைய ஹோல்டிங் மட்டும் பெருகி இருக்கு NSDL. ஸோ NSDL அதிகமான ஹோல்டிங் வச்சிருக்கிற முக்கியமான பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா IDB பேங்க் 26%, NSE 24%, அதுக்கப்புறம் SBI 5%, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 6%, HDFC பேங்க் 2% வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து மேஜர் போர்ஷனை வித்துட்டு வெளில போகிறாங்க. ஓகே, இப்போ இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் இவ்வளோ லாபம் கிடைக்குது இல்லையா, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற ஒரே வழி என்ன, GMP which is கிரே மார்க்கெட் ப்ரீமியம். இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படிங்கிறது அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, எந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் ஒர்க் ஆகும். மற்றபடி இது வந்து ஒரிஜினலுங்க, இதுதாங்க நிஜம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஓகேவா, அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இந்த NSDL ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா 18% மேலே இருந்துச்சு. எப்போன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் 18.25% இருந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 15.75% அப்படின்னு ரீசெண்டாக குறைஞ்சிருச்சு. இப்போ இஷ்யூ நெருங்கும்பொழுது குறைஞ்சி போச்சு. அப்படி குறைஞ்சதுனால என்ன விஷயம்னா 760 ரூபாயில இருந்து 800 ரூபா அப்படின்னு ப்ரைஸ் பேண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த அலாட்மெண்ட் நமக்கு கிடைக்குதுன்னா 926 ரூபா வரைக்கும் IPO லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 800 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருக்கீங்க NSDL, ஸோ 926 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகுதுன்னா ஒரே நாளில் லிஸ்டிங் கெயின் மட்டுமே உங்களுக்கு 126 ரூபா கிடைக்குது. ஸோ 126 ரூபா இன்வெஸ்ட் பண்ண உடனே அடுத்த நாளே கிடைக்குங்கிற பட்சத்தில் அது வந்து நல்ல டீல் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது வந்து ஷுவராக நடக்குமா அப்படின்னு எந்த வித உத்தரவாதமும் கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. கிடைச்சா லக்கு. இப்போ நமக்கு இருக்கிறது டுவாப்லி ஸ்டேட்டஸ். டெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் CDSL அண்ட் NSDL அப்படின்னு 2 பேரும் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ CDSL பெருசா NSDL பெருசா, யார் பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம சில கம்பேரிசனை பண்ணணும். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட் யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட் எந்த கம்பெனி ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா CDSL தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. 15 crore மேலே டிமேட் அக்கௌண்ட் வந்து CDSL இருக்குது. ஆனால் NSDL நியர்லி 4 crore தான் இருக்குது. அடுத்தது மார்க்கெட் ஷேர், டிமேட் அக்கௌண்ட்டுடைய மார்க்கெட் ஷேர் அப்போ ஆப்வியஸ்லி யாருக்கு அதிகமாக இருக்கும், CDSLக்கு தான் அதிகமாக இருக்கும். எவ்வளோ, 80% கிட்ட இருக்குது. NSDLக்கு 20% அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டடி வேல்யூ. கஸ்டடி வேல்யூங்கிறது என்னென்னா, இப்போ நாம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டாக்கை வந்து செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். எல்லாரும் எலக்ட்ரானிக் ஃபார்மில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற செக்யூரிட்டிஸுடைய மானிட்ரி வேல்யூ என்ன இருக்கோ அது வந்து கஸ்டடி வேல்யூன்னு சொல்லுவோம். அந்த கஸ்டடி வேல்யூ அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா CDSL விட NSDL பெருசு. அதாவது CDSL உடைய கஸ்டடி வேல்யூங்கிறது வெறும் 71 லட்சம் கோடி. ஆனால் NSDL உடைய கஸ்டடி வேல்யூ 460 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ கஸ்டடி வேல்யூ அடிப்படையில் பார்க்கும்பொழுது CDSL 13% தான் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க, NSDL 86% மேலே மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அடுத்தது ஆவரேஜ் அசட் பெர் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CDSLக்கு 5 lakh இருக்குது, NSDLக்கு 1.25 crore இருக்குது. டிரான்சாக்ஷன் ரெவன்யூ பெர் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் நடக்கிறது மூலமாக ஜென்ரேட்டர் ஆக ரெவன்யூ வந்து CDSLக்கு 33 ரூபா 21 பைசாவாக இருக்குது. பட் NSDLக்கு 91 ரூபா 69 பைசாவாக இருக்குது, கிட்டத்தட்ட 92 ரூபான்னு வச்சுக்கலாம். அடுத்தது நான் ரிட்டைல் இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட் CDSLக்கு 2.17 லட்சத்துக்கு மேலே இருக்குது, NSDLக்கு 10.47 லட்சத்துக்கு மேலே இருக்குது. இதில் இதுதான் பெருசு. நியூ இன்வெஸ்டார் அக்கௌண்ட்ஸ் 2025 மட்டுமே பார்த்தீங்கன்னா CDSL வந்து கிட்டத்தட்ட 3.77 கோடி ஆட் ஆகிருக்கு CDSL. பட் NSDL 37 லட்சம் தான் ஆட் ஆகிருக்கு. CDSLனா BSE உடைய பேக் ஆஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், NSDL NSE உடைய பேக் ஆஃபீஸ். ஸோ இன்னும் சில வித்தியாசம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா CDSL பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரிட்டைல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரைமரி கிளைண்ட்ஸ் வந்து ரிட்டைல் கிளைண்ட்ஸ் தான். ஸோ அர்பன் ஏரியா, செமி அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கிறாங்க, ஸ்டாக் புரோக்கர் மூலமாக இருக்கிறாங்க. NSDL எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கம்பெனி வந்து அதிகமாக இன்ஸ்டிடியூஷனல் ஓரியன்டாக இருக்குது. நிறைய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து NSDL அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா NSDL NSE அப்படின்னு வரும்பொழுது இது ரொம்ப சர்வீஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், டிஜிட்டலைஸ்டு சர்வீஸ் நிறைய கொடுக்குறாங்க, மாடர்ன் எராவுக்கு தகுந்த ஒரு டெபாசிட் சர்வீஸ், ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற நேம் இருக்கு இல்லையா. அதனால இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் NSDL அண்ட் NSEல அவங்களுடைய அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஹை நெட்வொர்க் கிளைண்ட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கிளைண்ட்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுறதுனால இவங்களுடைய டிக்கெட் சைஸும் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா CDSL எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து BSE ப்ரொமோட் பண்ணுறாங்க, நிறைய இந்தியன் பேங்க் வந்து அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. NSDL அப்படின்னு பார்க்கும்பொழுது NSE
இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அண்ட் ஐடிபிஐ பேங்க், யூடிஐ மாதிரியான பெரிய பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக 2 கம்பெனி பண்ணுறது ஒரே வேலை தான். ஆனால் எந்த கம்பெனி யாருக்கிட்ட எந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு இருக்குல்ல, அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து என்எஸ்டிஎலுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. சிடிஎஸ்எல் விட என்எஸ்டிஎலுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி 2025 கணக்குப்படி நம்ம பார்த்தோம்னா சிடிஎஸ்எலுடைய மார்க்கெட் கேப் வந்து 32,000 கோடி கிட்ட இருக்குது. என்எஸ்டிஎலுடைய மார்க்கெட் கேப் 16,700 கோடி அந்த ரேஞ்சில் இருக்குது. நெட் ப்ராஃபிட்டை பார்த்தோம்னா சிடிஎஸ்எல் வந்து 526 கோடி ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. என்எஸ்டிஎல் 343 கோடி பார்த்துருக்காங்க. ஸோ ரெவன்யூ 1,199 கோடி கிட்ட இருக்குது சிடிஎஸ்எலுக்கு. என்எஸ்டிஎலுக்கு 1,535 கோடியாக இருக்குது. பி ரேஷியோ சிடிஎஸ்எலோடது 60க்கு மேலே இருக்குது. அண்ட் என்எஸ்டிஎலோடது 46 அந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, என்எஸ்டிஎல் ஐபிஓ வருது அப்படிங்கிற செய்திகள் பரவ ஆரம்பித்து அதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பித்த உடனேயே சிடிஎஸ்எலுடைய ஷேர் ப்ரைஸும் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அதாவது 1,700 ரூபாய்க்கு மேலாம் இருந்தது, 1,500 ரேஞ்சுக்கு இப்போ வந்திருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிடிஎஸ்எலுடைய ரீசெண்ட் Q1 ரிசல்ட் பார்த்தீங்கன்னாலும் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதே நேரத்தில் இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் அதிகரிச்சிருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 130 கோடி அப்படின்னு இருந்தாலும் ஆப்ரேட்டிங் மார்ஜினும் 50% இருந்தாலும், ஆக்சுவலாக 50ங்கிறது வந்து குறைஞ்சிருச்சு. லாஸ்ட் இயர் சேம் பீரியடில் 60% இருந்திருக்கு, இப்போ அது 50% குறைஞ்சிருக்கு. அடுத்தது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஜூனில் 134 கோடியாக இருந்தது, இப்போ 102 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அடிப்படையாக வச்சு பார்க்கும்பொழுது ரெண்டும் ஒரு இலக்கை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் யார் வேகமாக ஓடுறா, யார் வந்து ஒரு அக்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது என்எஸ்டிஎல் தான் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த என்எஸ்டிஎலும் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து சிடிஎஸ்எல்ல இருந்து என்எஸ்டிஎலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கலாம். இது வந்து இன்னும் அட்வான்ஸாக இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துருக்கலாம். அதனால கூட அந்த சென்டிமெண்ட்டில் கூட சிடிஎஸ்ஸுடைய ஷேர் ப்ரைஸ் கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கலாம். பட் சிடிஎஸ்ஸுடைய ப்ரைஸ் கரெக்டாகிறதுனால இதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கு வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கணுமெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா 2 பேருமே வந்து சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ கரெக்டாகுதுன்னா அது நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சிடிஎஸ்ஸுடைய டெக்னிக்கல் அனலைஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 1,200 300 அந்த ரேஞ்சுக்கு போகும்போது சப்போர்ட் லெவல் இருக்கும். அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு புல் பேக் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் ஜோன் வந்து 1950 வரைக்கும் போச்சு இல்லையா, அந்த மாதிரி கூட போகும். 2,000 ரூபா வரைக்கும் கூட திருப்பி வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்லாம் சில அனலிஸ்டெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 2 கம்பெனியுமே வந்து எந்த காலத்துலேயும் அழிவு இல்லாத கம்பெனி தான். அதனால் நம்ம அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இருக்கிறது 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. அந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் பேக் எண்டாக எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய இந்த 2 நிறுவனங்கள் தான். ஸோ ஒன்று இதில் போகணும், இல்லை அதில் போகணும். அதனால் வந்து ஆப்ஷன் கிடையாது. இதில் யார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் இதில் ஒரு கம்பெனி பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்னொரு கம்பெனி சுத்தமாக பண்ணாமே போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்க தேவையில்லை. அடித்து பிடிச்சி 2 பேரும் போட்டி போட்டு மேலே வந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, படிக்காதவன் படத்தில் விவேக் போயிட்டு ரெட்டிக்கிட்ட கேட்பார்ல, காக்கி நாடா ஒன்று பாவாடா நாடா எந்துன்னு, அந்த மாதிரி தான் என்எஸ்டிஎல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ்லேயே ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம நியூஸை பார்க்குறோமே, அப்போ நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து முதல் நாளே ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த கட்டமாக யாரெல்லாம் அப்ளிகேஷன் போடுறோமோ அது என்ன ஆகும், ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும். அப்படி ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும் பொழுது லாட்ரி மாதிரி இதை ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது நீங்கள் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு பிறகு ஐபிஓ அலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணால் கூட உங்களுடைய அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணிப்பாங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உட்காந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு கொடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணலாம், பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு லக் இருந்ததுன்னா கிடைக்கும். எனக்கு லக்கா அது எங்கேயோ தூத்துக்குடி பக்கம் கிருஷ்ணகிரி பக்கம் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். பட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக் 2யுமே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா, நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.